அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோன்னா, முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருணை பெற்ற நபர்னா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. இயற்கையாகவே உஷ்ண உடலை பெற்றிருப்பதால் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தமான அதிக பாதிப்புக்கு ஆளாவதால் தண்ணீரை அதிக அளவில் பருதுங்க. பல நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறைந்திருப்பதால் மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவங்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய குணம் நிறைந்த மேஷராசி நண்பர்களே, நீங்கள் மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் சுயம்புவாகவே வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. தொடர்ந்து கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனோ, தைரிய வீரஸ்தானத்தில் குருவோ, பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுத்த முடிவில் பின்வாங்காத அளவுக்கு உங்களுக்கான வெற்றி உண்டுங்க. முடங்கி கிடந்த காரியங்களில் அனைத்துமே இனி வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்களோ நண்பர்களோ இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை மாறும். பண நெருக்கடியும் இனி குறையுங்க. எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உண்டு. தொழில் வியாபாரம் சீராக அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். செய்வதில் வேகம் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களும் இனி தீரும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இனி தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இனி ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு பண தேவை இனி பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைப்பதால் தாமதம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாடுகளுக்கு வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் இருக்குது. சூரியனுடைய சஞ்சாரத்தால் இந்த நேரத்தில் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. மேலும் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா வளர்ச்சி பெற ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையுங்க. பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பதும் நன்மை அளிக்கும். மேலிடத்தின் மூலம் மனமகிழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசுங்க, பழகுங்க. மாணவர்களை பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது. மேலும் அவசரமாக எதையும் செய்ய இந்த நேரத்தில் தோன்றும். நிதானமாக இருங்க. துணிச்சலோடு எதிலும் ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமான பலனையும் பெறலாம். ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகுவதால் இந்த நேரத்தில் நன்மை உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பும் பெறுவீங்க. பணவரவும் திருப்தி தரும் விதத்தில் இருக்குது. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்குது. முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு. புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் நன்மையை தரும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையுங்க. வழக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவியாக அமையும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசி வேண்டியவற்றை நீங்கள் சாதித்துக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கிடும். சாதுரியமான பேச்சிலால் வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களோடு தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதன் மூலம் வீட்டில் நிம்மதி உண்டு. பிள்ளைங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினருடைய வருகை இந்த நேரத்தில் இருக்கே. பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளை தடை ஏற்படலாம். அதே போல் பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் இருங்க.
நிதானமாக செய்தாலே வெற்றி உண்டு. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் இனி சிறப்பாக செய்து முடிக்கலாம். பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கு. சாதாரணமான பேச்சு இந்த நேரத்தில் வெற்றியளிக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா தங்களை சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டியும் இந்த நேரத்தில் பெறலாம். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண முடியும். வருமானமும் இந்த நேரத்தில் நன்றாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ வரவை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இப்போது ரொம்ப நல்லா இருக்கு. ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதாலையும் பெரிய வெற்றிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பொருளாதார உயர்வு உண்டு. அம்மாவுடைய வழிகாட்டுதலோ அன்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல அம்மாவுடைய வழிகாட்டுதல் பெரும் உதவியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பேச்சு இந்த நேரத்தில் நன்றாக இருக்குது. முகத்தில் வசீகர அருமையாக இருக்குங்க. சுக்கிர பகவான் 9வது இடத்துல அமர்ந்து மாதம் துவங்குவதால் 2ஆம் பாதியில் திருமணம் உறுதியாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடத்த முடியும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. அதே போல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல உட்கார்ந்ததால் மிகுந்த விசேஷமான பலனை தருங்க. அதனை 11ஆம் இடத்து கிரகமான சனி பார்ப்பதால் செல்வ வளம் இனி பெருகும். மேலும் செல்வ வளம் பெருகக்கூடிய மாதமாக இருப்பதால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் நல்ல தகவல் தொடர்பை கொடுத்துருக்காரு. பயணங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. சுப காரியங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லும் போது யோகம் இருக்கு. எந்த பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. சொத்து சுகங்கள் பெருகும். வீடு கடை கட்டி வாடகைக்கு விடக்கூடிய யோகமும் இருக்கு. அம்மாவின் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனையும் தீரும். வீட்டை அழகுபடுத்துவீங்க. தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீரும். புதன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதாலையும் வியாபார ஒப்பந்தனைகளை செய்யலாம். அதே போல் இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு கூடி வரும். தொண்டை சம்பந்தமான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எழுத்தாளர் பேச்சாளர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் புகழும் உண்டு. காதலில் இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஊழல் அதிகரிக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயர்களும் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் இனி விறுவிறுப்பாக நடக்கும். அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9வது ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறாரு. ஆரோக்கிய தடை வியாபார தடை இனி இருக்காது. வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கூட கிடைக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக உங்கள் ராசியில் அமைந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு திறமையை காட்டி நாள் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியத்தில் இந்த நேரத்தில் வெற்றி உண்டு. வெளியூர் பயணங்கள் வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்க போகுது. நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் இனி நீங்கும். பணவரத்தும் இனி அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டு. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு மற்றவங்க மேலே இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை இப்போது தீருங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானின் அம்சம் நிறைந்த முருகப்பெருமானை மனதார நீங்கள் வழிபட்டு வருவதோ, செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முருகனுக்கு உகந்த சஷ்டி தினங்களில் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை படிப்படியாக விலக்கிடுங்க. அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்வதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானினுடைய அருளை பெற்றுத்தரும். அதே போல் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் சென்று வாருங்க, ரொம்ப நல்லது. அதே போல் அசைவு உணவு உண்பவராக இருந்தால் எக்காரணம் கொண்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அசைவு உணவை சாப்பிடாதீங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா இந்த பதிவில் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு பரிகாரத்தையும் பெற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.